வாட் இஸ் சக்சஸ்? வெற்றி என்பது என்ன? வெற்றி என்பது அடுத்தவங்களை வந்துட்டு நம்ம ஜெயிச்சு அவங்கள விட நம்ம பெரிய ஆளாக வருதா, இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்கள எல்லாரையும் விட நம்ம பெரிய ஆளாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அது உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரை விட ஒரு பெரிய ஆளாக மாறினதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் இருப்பான், அவனை விட பெரிய ஆளாக மாறணும். அவனோட பெரிய ஆளாக மாறினதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பான், அவனோட பெரிய ஆளாக மாறணும். அப்போ அவங்க எப்படி பார்த்தாலுமே நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கவே முடியாது எந்த கட்டத்துலையுமே. கம்பேரிசன் தான் மாறினே இருக்குமே தவிர நம்மளை விட பெரிய ஆள் எல்லா இடத்துலையுமே இருப்போம். அப்போ சக்ஸஸ் அப்படின்னு நம்ம எதையாவது சொல்லணும் அப்படின்னா, சக்ஸஸ் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட நம்ம அடுத்த லெவலில் கொஞ்சமாவது வளர்ந்துருக்கிறோமா அப்படின்றதான் சக்ஸஸ். நேற்று இருந்ததை விட நம்ம இன்றைக்கி ஏதாவது வளர்ந்துருந்தோம்னா அது ஒரு சக்ஸஸ். ஏற்கனவே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, சக்ஸஸ்க்கான ஃபார்முலா இதுதான். அடுத்தவங்களை விட நம்ம மேலே வர்றது கிடையாது, நம்மளை விட நம்ம மேலே வரணும். நேற்று இருந்து நம்மளை விட இன்றைக்கி இருக்கிற நம்ம மேலே இருக்கணும், அதுதான் சக்ஸஸ். அப்போது நம்ம வளரணும் அப்படின்னு நினச்சா எப்போவுமே நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேணும்ல. இப்போ நடக்கிறோம் அப்படின்னா தெரியாத ஒரு இடத்துல நடக்கும்போது நம்மளை யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ரோல் மாடல் தேவை. எனக்கு ரோல் மாடல் முகமது அலி அண்ட் செங்கிஸ்கான். உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ரோல் மாடல் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்கள் கூட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எனக்கு முகமது அலி ஏன் ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தார் அப்படின்னு பார்த்தா அவருடைய வாழ்க்கை பல மறுப்புகளுக்கு நடுவில் ஆரம்பிச்சது. அதுலேருந்து தன்னை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தார். அதே மாதிரி செங்கிஸ்கான் ஒரு நாடோடி கூட்டத்திலிருந்து வந்தார். அந்த நாடோடி கூட்டத்தில் இருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலை உருவாக்கிக்கிங்க. அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. அப்படி ஒரு ரெஃபரன்ஸை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய். அவருடைய வாழ்க்கையை நிறைய பேர் வித்தியாசமாக சொல்கிறாங்க, எதோ சொல்கிறாங்க. அவர் திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. அவர் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு பெரிய சிஸ்டம் இருந்திருக்குது. அந்த சிஸ்டம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். பொன்னி புக்ஸில் நிறைய பேசலாம். நன்றி.